ஹாய் நத்தாஷா. எக்ஸலில் நீங்கள் நம்ம இஃப் ஃபங்க்ஷன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரி, இந்த டேபிளில் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்குது, கடைசியாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து பாஸாக ஃபெயிலான்னு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்மளோட கண்டிஷன் என்னன்னா பாஸ் பண்ணியிருக்கணும்னா ஸ்டூடெண்ட் வந்து மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். சரி, இதை வந்து நம்ம எப்படி இஃப் ஃபங்க்ஷனை வச்சு ஜெனரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு இஃப் ஐஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து லாஜிக்கல் டெஸ்ட்னு இருக்குது. சரி, நம்ம என்ன கண்டிஷன் வச்சோம்? நம்மளோட கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணணும்னா மினிமம் 40 மார்க்ஸ் இருக்கணும். சரி, அதை எப்படி செய்யணும்னா மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக 40க்கு மேற்பட்டும் இருக்கணும், 40க்கு சமமாகவும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட். அடுத்து வந்து ஒரு காமா போட்டுக்கணும். சரி, இந்த கண்டிஷனை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து வேல்யூ இஃப் த்ரூன்னு இருக்குது. இந்த வேல்யூ இஃப் த்ரூ வந்து நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் வச்சோம்ல, ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து வேல்யூ இஃப் த்ரூ. சரி, ஸ்டூடெண்ட் வந்து இந்த மார்க்ஸை வந்து 40க்கு சமமாகவும் இல்லை 40க்கு மேற்பட்டும் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சின்னா நம்ம வந்து அவங்க வந்து பாஸ் கேட்டகரியில் போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கோமா அவங்க வந்து ஃபெயில் கேட்டகரியில் ஆயிடுவாங்க. ஸோ கடைசியாக ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு நம்ம என்டர் பண்ணோமா நம்மளோட ரிசல்ட் வந்து பாஸாக இல்லாட்டி ஃபெயிலானு காமிச்சிடும். பாருங்கள், நம்ம ரிசல்ட் வந்து ஃபெயில்னு காட்டுது, ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து 40க்கு கீழே எடுத்திருக்காங்க. சரி, நீங்கள் என்டையர் காலம் செய்யணுன்னா நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ட்ராக் பண்ணலாம். சரி, நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. இவங்க வந்து 40க்கு கீழே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டும் 40க்கு கீழே இருக்காங்க. சரி, உங்களுக்கு வந்து கேள்வி இருக்கலாம், நம்ம ஜஸ்ட் ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்குவோம். அதே மார்க்ஸ் வந்து 40க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாஸாக ஃபெயிலானு. ஸோ இந்த 51 மார்க் வந்து நான் மாற்றி 40 போடுறேன்னு பாருங்கள், நான் 40 போடுறேன். ஸ்டூடெண்ட் வந்து பாஸில் தான் இருக்காங்க. சரி, இந்த 32 மார்க்ஸை நான் மாற்றி 39 ஆக்குறேன். பார்ப்போம், நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், அவங்க ஸ்டில் ஃபெயிலில் தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 40 எடுத்துருக்கணும். சரிங்களா? ரொம்ப நன்றி. ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.